Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. இந்த சாண்டா கிளாஸ் இந்த கிறிஸ்மஸ்க்கு வேண்டி உங்களுக்கு ரிச் ப்ளம் கேக் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்திருக்கேன் ஒரு கிஃப்டாக. அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ. ஸோ என்னென்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ பேக்கிங் சோடா. வாவ், கோகோ பவுடர். So plum cake rich cocoa powder is important. Wow, brown sugar. Yes, this is real dry fruits and nuts with wine, beer and orange juice and rum. எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 45 days நம்ம நல்லா ஊற வச்சுப்போம். அந்த மிக்சர் தான் இந்த பவுலில் இருக்குது. எஸ், இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ப்ளம் கேக் பண்ணும்போது பார்த்துடலாம். ரிச் ப்ளம் கேக் பண்ணணும்னா அவன் இருந்தால் தான் பண்ண முடியும் வீட்டில் அப்படின்னு நினைப்பீங்க. அவனே வேண்டாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிச் ப்ளம் கேக்கு ஒரு குக்கரில் தான் பண்ண போகிறோம். சிம்பிள் டெக்னிக். குக்கரில் நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதை வச்சு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு we are going to do a plum cake. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எல்லோ பட்டர் ஆட் பண்ணுறோம். 250 grams ஆஃப் எல்லோ பட்டர், 150 grams ஆஃப் ஒயிட் சுகர், 50 grams ஆஃப் ப்ரௌன் சுகர். நிறைய பேர் வெறும் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுவாங்க. இந்த சாண்டா கிளாஸ் என்ன ஆட் பண்ணுறேன்னா இந்த ரெசிபியை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுறேன் சாண்டா கிளாஸ். இது வந்து ஒரு பிளெண்டிங் மிஷின். ஸோ இதில் வந்து நம்ம இந்த பட்டரு சுகர்லாம் நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டரு சுகரையும் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரணும். டெக்ஸ்சரே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸ்பேட்டரில் வச்சு நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய நீங்கள் குக் பண்ணி பார்த்துருப்பீங்க. சாண்டா கிளாஸே குக் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ சாண்டா கிளாஸ் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு எம்மியான ரிச்சான ஒரு ப்ளம் கேக் தான் உங்களுக்கு பண்ணி தரப்போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கு, ஃபுல் எக் யோக், எக் ஒயிட் ரெண்டுமே ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 eggs ஆட் பண்ண போகிறோம். இந்த 4 eggsம் பார்த்திங்கன்னா 1 by 1 தான் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ நல்லதாக, அப்போ தான் எக்கு நல்லா பவுன்ஸ் ஆகும். பார்த்திங்கன்னா எக்கு நல்லா பவுன்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மேடம் இந்த செகண்ட் எக் பார்த்திங்கன்னா எக்கு நல்லா பவுன்ஸ் ஆகிட்டுருக்கு, நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக. மிக்சர் இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ தேர்ட் எக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து 1 by 1 தான் நீங்கள் ஆட் பண்ணணும், மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. பார்த்திங்கன்னா எக்கு நல்லா பவுன்ஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் சாண்டா கிளாஸ் இஸ் கோயிங் டு ஆட் 4 eggs. நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்கோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அது நிறைய பேருக்கு எக்கோட ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால் ஐம் கோயிங் டு ஆட் வெனிலா எசன்ஸ். ஸோ 2 spoons ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஃப்ளேவர் இருக்கும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணால். சாண்டா கிளாஸ் பண்ணுற ப்ளம் கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எம்மியாக இருக்கும்.
அது முக்கியமான வந்து ட்விஸ்ட்டு, முக்கியமான டெக்னிக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். எல்லா வீட்லேயும் அவன் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் இன்றைக்கி நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த இன்க்ரீடியன்ட், சர்ப்ரைஸ் இன்க்ரீடியன்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஆட் ரிஃபைன்ட் ஃப்ளார், மைதா ஆட் பண்ண போகிறோம். 200 grams ஆஃப் மைதா. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஃப்ரெஷ் மைதா தான். பட் இருந்தாலும் இதை வந்து சீவ் பண்ணிக்கணும். நீங்கள் இதில் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் சம்டைம்ஸு. அதனால் நம்ம வந்து ரொம்ப ஹைஜீனாக சுத்தமாக சாண்டா கிளாஸ் பண்ணுற ப்ளம் கேக் இருக்கணும். அதனால் வந்து சீவ் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்லேயும் உங்கள் கிச்சன்லேயும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. 1 spoon ஆஃப் சின்னமன் பவுடர். அடுத்தது 1 spoon ஆஃப் கரம் மசாலா பவுடர். இதெல்லாம் ஏலாச்சி, சின்னமன், பே லீஃப், க்ளவுஸ் இதெல்லாம் வறுத்து அரைச்ச பவுட்ரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர். ஜஸ்ட் ஐம் ஆடிங் 1 spoon. சாண்டா கிளாஸ் ஆடிங் a pinch of salt. 50 grams ஆஃப் கோகோ பவுடர். எப்போதுமே ப்ளம் கேக்னாலே அந்த ப்ரௌனிஷ் கலர் வரும். அதுக்கு வந்து முக்கியமானதே வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் தான். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சீவ் பண்ணிக்கிறோம். Merry Christmas. ஸோ யம்மியான ஒரு ப்ளம் கேக் இஸ் கெட்டிங் ரெடி. இப்போ இந்த மிக்சரை வந்து திரும்ப நம்ம வந்து we have to do blending. இந்த ஒரு ஸ்மூத் மிக்சர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ப்ளம் கேக்ஸ் எல்லாமே வந்து உங்கள் வீட்டில் கிட்ஸ் பண்ணிருக்கலாம், பார்த்துருக்கலாம். இல்லை உங்கள் அம்மா மம்மி பண்ணி பார்த்துக்கலாம். சாண்டா கிளாஸ் பண்ணி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ப்ளம் கேக்னாலே நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, ஆரஞ்ச் ஜூஸு, வைன், பியர் அண்ட் ரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஆரஞ்ச் ஜூஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 days முன்னாடி கேக் மிக்சிங் செரிமனின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க. அந்த கேக் மிக்சிங் செரிமனியில் 45 days முன்னாடி ஊற வச்ச அந்த ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட் மிக்சர், டேட்ஸ்லாம் போட்டிருக்கோம், நிறைய டேட்ஸ்லாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு. இதை வந்து நம்ம வந்து இப்போ மிக்சரில் ஆட் பண்ண போகிறோம். முக்கியமாக நான் கொஞ்சம் கேரமலில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் வைன் ரிச் ப்ளம் கேக் மிக்சர், I would say. Now I am adding this mixture into this batter. Yes. இனிமேட்டு வந்து ஹேண்டில் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சாண்டா கிளாஸ் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிருக்கேன். அதேமாதிரி வீட்டில் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ண அந்த மிக்சரை வந்து நம்ம இந்த பேக்கிங் பவுல் ஆட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட மோல்டு இருக்குது வீட்டில் அப்படின்னா மோல்டில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் இந்த பவுலில். இதில் வந்து முக்கியமாக வந்து டாப்பிங்ஸ் வந்து எம்மியான கேஷ்யூ நட்ஸ், ட்ரை கிரேப்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம வந்து அந்த மேரினேஷனுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த கேக்குக்கு ஃபைனல் டாப்பிங் கார்னிஷ் ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ப்ளம் கேக்கை முக்கியமாக நம்ம பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான். நான் சொன்னேன் முதலே சொன்ன மாதிரி நம்ம அவன்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் இருக்கிற குக்கரை வச்சு, அவன் நிறைய பேர் வீட்டில் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு யாருமே ப்ளம் கேக் பண்ணாத இருக்கக்கூடாது வீட்டில். அதனால தான் நான் குக்கரில் ப்ளம் கேக் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன். சாண்டா கிளாஸ் பண்ண ப்ளம் கேக் உங்கள் எல்லா வீட்லேயும் நீங்கள் பண்ணணும். அதுதான் வந்து இந்த கிறிஸ்மஸோட யூனிக்னஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்டா கிளாஸ் பண்ணுற ப்ளம் கேக் வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ணுறோம். முதலே சொன்ன மாதிரி இதை வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். ப்ரீஹீட் பண்ணும்போது என்னென்னா அந்த சாண்டு, அதில் ஒரு போட்ட நம்ம சால்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடாகிருக்கும். எல்லாம் பாருங்கள் ரொம்ப சூடாகிடுச்சு. இட்ஸ் கால்ட் ப்ரீஹீட். மேலே நான் வந்து ஒரு மோல்டு வைக்கிறேன். மோல்டு வச்சுட்டு ப்ளம் கேக் மிக்சரை வந்து அழகாக மெதுவாக இப்போ வந்து இந்த ப்ளம் கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு.
நல்லா மிக்சர் ரெடி பண்ணி நம்ம வந்து அவனில் வந்து வைக்காமல் ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கோம். அது எப்படி வச்சாங்கிறதும் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. இப்போ இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து ப்ரீ ஹீட் ஆகிருக்கு. இதை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த லிட் வச்சு இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எஸ், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதோட டெம்பரேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஓகே குட்டீஸ், நான் இன்னொரு 15 மினிட்ஸ் கழிச்சு இந்த கேக் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துலாம். குட்டீஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்மையான ப்ளம் கேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த ரேஞ்ச் ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக பார்த்துட்ருக்குற வெயிட் பண்ணிகிட்ருக்குற இந்த ப்ளம் கேக் இப்போ ரெடியாக வச்சு. வாவ், வெரி டெலிஷியஸ் ப்ளம் கேக். கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் க்ளவுஸ்லாம் நான் போட்டிருக்கேன். எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்டா க்ளாஸ் பண்ண எம்மியான டெலிஷியஸான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரிச் ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. நிறைய கேரமல்ஸ்லாம் போட்டிருக்கோம், அதனால் வந்து கேஷ்நட்ஸ் முதற்கொண்டு ஃபுல்லாக கேரமலைஸ்டாக இருக்குது. ஸோ இந்த கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா இப்போ ஆறிடுச்சு. இதை வந்து நான் இப்போ கிஃப்ட் ரேப் பண்ணிடுறேன். எம்மியான ரிச் ப்ளம் கேக் வந்து நம்ம வந்து ரேப் பண்ணிடுறோம். குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்டா க்ளாஸ் இந்த கம்மிங் கிறிஸ்மஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எம்மியான டேஸ்டியான ஒரு ரிச் ப்ளம் கேக் நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு எல்லோரும் கற்றுக் கொடுத்தேன். இதை மாதிரி நீங்கள் கிஃப்ட் ராப்பும் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, பட்டீஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு, யாருக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி அழகாக கிஃப்ட் ராப் பண்ணி உங்கள் அன்பை வந்து வெளிப்படுத்தலாம். ஸோ இந்த ஒரு டெலிஷியஸான ஒரு ப்ளம் கேக்கை உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் இருக்கிற ஒரு எளிமையான ஒரு குக்கரில் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Until then, bye from your Santa Claus. Happy Christmas, Happy Christmas, Happy Christmas, Happy Christmas, Happy Christmas, Happy Christmas.